சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் மதுபோதையில் இருந்த அரசு பேருந்து ஓட்டுநர் பயணிகளை ஏற்றிக்கொண்டு சாவகாசமாக பேருந்து நிலையத்தையே சுற்றி வந்த சம்பவத்தால் பயணிகள் பீதியடைந்தனர். இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மீரா மைதீன் வழங்கிட நாம் கேட்கலாம். மீரா மைதீன், வணக்கம். தற்பொழுது அந்த ஓட்டுநர் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? என்ன நிலவரம்? நிச்சயமாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் நாள்தோறும் இரவு 8:20 மணிக்கு சிவகங்கை வழியாக மானாமதுரை அரசு பேருந்து வழக்கமாக சென்று வருகிறது. நேற்றும் அதேபோல் வழக்கமாக 8:20 பயணிகள் அனைவரும் இருக்கையில் அமர்ந்து பேருந்தை கிளப்பிய ஓட்டுநர் மனோகரன் பேருந்து வளாகத்தையே 7 முறை சுற்றி வந்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பயணிகள் உடனடியாக பேருந்திலிருந்து கீழே இறங்கியவாறு ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த பேருந்து நிலைய வளாகத்தில் உள்ள காப்பாளர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து இது குறித்து விசாரிக்கையில் மனோகரன் 2-3 தடவை பேருந்து வளாகத்தையே சுற்றி வந்ததாக பயணிகள் அனைவரும் அதிர்ச்சியோடு கூறினர். அப்போது காப்பாளர் தொடர்பு கொண்டு என்ன நடந்தது என்று கேட்கும்போது மனோகரன் மது போதையில் இருப்பது தெரிய வந்ததும் முன்னுக்கு பின்னாக காப்பாளர் உடனடியாக பணிமனை மேலாளருக்கு தகவல் தெரிவித்தவர். அது உடனடியாக பணிமனை மேலாளர் சம்பவ இடத்திற்கு வந்ததோடு மட்டுமல்லாமல் நகர் காவல் நிலைய காவல் ஆய்வாளரும் மனோகரனை சீட்டு இருக்கையில் இருந்து அவரை கீழே இறக்க முற்பட்டனர். ஆனால் நீண்ட நேரமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஓட்டுநர் மனோகரன் அவ்விடத்தை விட்டு இறங்க மறுத்ததால் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போராடி மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது மனோகரன் சீட்டில். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மீரா மைதீன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.